மார்க்கெட்டில் என்னென்ன பொருள் நம்ம எப்படி வாங்குறோன்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மங்களகரமா பூஜை பொருட்கள்லேருந்து ஆரம்பிப்போம். வாங்க பூஜை சாமான் கடை. இது தாங்க ஹோல்சேல் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே என்னென்ன பூஜை சாமான் வாங்கணுமோ எல்லாமே ஹோல்சேலாகவே வாங்கிக்கலாம். சில்லறையாகவும் தருவாங்க, நம்மளுக்கு மொத்தமாகவும் தருவாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே ஒரு மாதத்துக்கு தேவையானதை மொத்தமாக தான் வாங்கி வைப்போம். ஊதுபத்தி, சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே பல்காகவே வாங்கிக்கலாம். அப்பப்போ போயிட்டு நம்ம கடையில் வாங்குறதுக்கு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். விளக்கு ஒரு பாக்கெட் வாங்கிடுவேன் எப்போவுமே. அதில் 100 பீஸ் இருக்கும், 50 பீஸ் இருக்கும். 50 பீஸ் இருக்கிற விளக்கு வாங்குவேன். ஒரு விளக்கு ₹2 இருக்குது, ₹1 இருக்குது. நான் 50 பீஸ் ₹100, ₹2 விளக்கு தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் எண்ணெய், விளக்கு, சாம்பிராணி, பால் சாம்பிராணி இதோ வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அட்டை ₹60 தாங்க அது. ஆனால் கடையில் ஒன்று ₹5. அது பாருங்கள். விளக்கெல் சின்னதாக இருக்குல்ல, அது ₹1, பெருசாக இருக்குது ₹2. இந்த திரி பாக்கெட்லாம் 100 பீஸ் இருக்குங்க. அது வந்து ₹40 தான். ஆனால் கடையிலேயே ₹5 விற்கிறாங்க ஒரு அந்த விளக்கு திரி. ஆனால் இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பு தாங்க. இதை பாருங்கள், இந்த பாக்கெட் ₹100 தான். ஒரு கற்பூரம் ₹5 விற்கிறாங்க கடையில். கற்பூரம் இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. மஞ்சத்தூள், குங்குமம், பால் சாம்பிராணின்னு சொல்லலாம்ல, 1 கிலோ ₹300ங்க. ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும். நான் சாம்பிராணி வாங்கினேன்னா ஏற்கனவே வாங்கிட்டேன். பன்னீர், கற்பூரம், இன்றைக்கி விளக்கு திரி இதெல்லாம் தான் வாங்க போகிறோம். இது ஏன்னா அப்பப்போ செங்கல்பட்டு வர்றதுனால நம்ம அடிக்கடி எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இப்போ தான் வாங்குவோன்னு கிடையாது, எப்போ வந்தாலும் வாங்கிட்டே இருப்போம். அடுத்தது இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, மங்களகரமாக வாங்கியாச்சு. காய்கறி வாங்கணும். காய்கறி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணுமா, இங்கே வாங்க. கடையில் போய் எப்போமா 1 கிலோ 2 கிலோன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா நம்மள நிறையவே காசு வந்து வேஸ்ட் ஆகுங்க. இங்கே வந்தீங்கன்னா எப்போவுமே இங்கே வந்து கூறு கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், பச்சை மிளகாவே ₹10. ஆனால் கடையில் அங்கே மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா ₹30, 1/4 கிலோ ₹20 சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், 1/4 கிலோவுக்கு மேலவே இருக்கும், ₹10 தான். அடுத்தது மீன் வாங்க போகிறோம். மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மீன் வந்து சங்கராவும் இறாவும் தாங்க வாங்கலான்னு நினச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அள்ளி அள்ளி போடுறாங்க. ₹200 அந்த இறா. அடுத்தது ஷூ வாங்கணும். பசங்களை கூப்பிட்டு வந்தால் சொல்ல வேணும், இது வேணும் அது வேணும் நம்மளை வாங்க தான் வச்சுருவாங்க. தேவை இருக்குதோ இல்லையோ, கால் வலிக்குது, அந்த செருப்பு சரியில்லை, இந்த செருப்பு சரியில்லைன்னு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி கடைசியில் தப்பாக தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியுதா என்னன்னு சொல்லுங்கள். செருப்பு, ஷூவு, ஆனால் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி தான் நாங்கள் போனோம், முந்தின நாள். அதனால் எல்லாமே ரிப்பனு, ஷார்ட்ஸு, செப்பல், ஷூஸு, யூனிஃபார்ம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோதான் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் தாங்க போனோம், அதனால் பஸ்லேயே வந்துட்டோம். பாருங்கள், சங்கரா மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ₹150 இது 1 கிலோ. சொன்னால் நம்ப முடியுது. ஆனால் தெருவில் வந்து ₹300 விற்பாங்க, வீடு தேடி வந்து விற்கிறதுனால. நம்மளே போய் வாங்கிட்டு வரோம், ₹150. பாருங்கள், யாரா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உரிச்சி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம எடுக்கும்போதே அப்படியே கண்ணாடி மாரி இருக்குது அந்த ஓடு. பாருங்கள், நான் சொன்னல பச்சை மிளகாய் ₹10 தாங்க இது. வெண்டைக்காய் ₹10. ரொம்ப ரொம்ப சீப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தேடி தேடி தாங்க வாங்குவேன். ஏன்னா ஒரு ரூபாவும் வந்து நம்ம வந்து வாங்குறத விட எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோமோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம சம்பாத்தியம் மாதிரி தான் அதுவும். ₹100 உள்ள பொருள் ₹50 வாங்கினோன்னா அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல. அதுக்காகவே 4 தெரு சுற்றலாம். இதோ சொன்னேன் பாருங்கள், சாம்பிராணி இது ₹60, திரி என்னென்ன சொன்னோன்னே எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பூஜைக்கு வந்து மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜைக்கு சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே பூ முதல் கொண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பூ பாருங்கள், இது ₹20 தாங்க இவ்வளோ பூவு. ஆனால் இங்கே எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கன்னா இது கவர் ₹50 விற்கிறாங்க. எப்போவுமே நான் எங்கே போனாலும் மார்க்கெட்டுன்னு கிளம்பிட்டேன்னா ஒன்று வாங்க மாட்டேங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாமே லிஸ்ட் எழுதி தான் எடுத்துகிட்டு போவேன். எல்லாமே ஒரே டைம் வாங்கிட்டு வந்துடுவேன். சொன்ன பார்த்திங்களா, அங்கே பாருங்கள் இறா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஷூ எதுக்கு பார்த்துட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? சொன்னேன் பார்த்திங்களா, மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேறு ஒரு செப்பல், 2மே வந்து ரைட் சைடு செப்பல் எடுத்துட்டாங்க. ஷூவும் அதே தான், 2மே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி எடுத்துட்டாங்க.